ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 3 ஸ்பூன் போல் அதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 1/2 லெமன் லெமன் ஜூஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம எப்பவுமே நான்வெஜ் கூட மஞ்சள் தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது, அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த மிளகாத்தூள் சேர்க்கறதுனால எனக்கு கலர் நல்லா ரெட்டிஷாக வரும், அதனால தான் சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சாதா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நெய்யும் நல்லா காஞ்சதும் நம்ம மசாலாலாம் அதுக்குள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் கால்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கலர் லேசாக கண்ணாடி மாதிரி ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நடுவில் லேசாக கீறி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வசக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வசங்கினதும் ஒரு கை போல் புதினா, அப்புறம் ஒரு கை போல் கொத்தமல்லி இலை, இது 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதாவது கொரியாண்டர் பவுடர். அப்புறம் ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் கர்டு சேர்த்துக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வசங்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ் போல். அந்த மசாலாவோட அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ அரிசி எடுக்கிறதா இருந்தால் 1/2 கிலோ சிக்கன் எடுங்க. சேம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லா வரும். பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி நார்மல் சிக்கனை விட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம ஒரு கப் தண்ணி அளவு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் இதை கொதிக்க விட்டு நல்லா வேக விடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்து இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நான் சும்மா லேசாக மூடி போட்டு நான் அதை வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு சிக்கனு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்ததும் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கப் அரிசி எடுத்ததுனால நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஸோ மொத்தமாக 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணி லேசாக கிளறிட்டு மேலே கொஞ்சமாக புதினா இலையை தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. இதை மிதமான சூட்டில் வச்சு ஒரு 2 விசிலுக்கு வேக வைக்கணும். இப்போ நமக்கு 2 விசில் வந்துருச்சு. நல்லா விசிலும் அடங்கிருச்சு. விசிலை எடுத்துகிட்டு நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அரிசி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு.
இது ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, நல்லா அப்புறம் குழஞ்சிரும். பொறுமையாக லேசாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். அவ்வளோதான், நம்ம சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.